வணக்கம் மக்களே. பெருங்குடியைச் சேர்ந்த பத்மா மேடம் அவங்களுக்கு 2வது நாள் ஈசிஆர் ஹைவேல ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட பயிற்சி கொடுக்குறோம். நேற்று பேசிக் சொல்லி கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுது. அவங்க பயத்தோட உச்சியில் இருக்காங்க அப்படின்றது. காரணம் என்னென்னா, எந்த டிராஃபிக்குமே இல்லைனா கூட அவங்க 15-20 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்ட மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயத்தோட உச்சியில் இருக்காங்க. ஏன்னா நம்ம நேற்று பேசிக் சொல்லி கொடுக்கும்போது ஓஎம்ஆர் பார்த்தா வெறும் காலியாக தான் இருந்துச்சு. அதனால் அவங்க ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கே பயந்தாங்க. இருந்தாலும் நேற்று ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அவங்கள நம்ம ஓஎம்ஆரில் ஓட்ட வச்சுருக்கோம். இன்றைக்கி ஹைவேயில் அவங்களோட ஸ்பீடு எடுத்து ஓட்டுறதுக்காக நல்ல முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 75-80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இன்றைக்கி ஓட்ட வச்சுருக்கோம். புரிதல் இருக்குது, ஆனால் பயம் அதோட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. புரிதல் வரணும். நல்லா உங்களுக்கு டிரைவிங் புரிஞ்சிடுச்சுன்னா பயம் உங்களை விட்டு வெளியில் போயிடும். பயம் உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா கார் ரொம்ப ஈஸியாக ஓட்ட முடியும். அப்போது புரிஞ்சுக்குங்க, பயத்தை எடுத்து வெளியே போடுங்க, காரை ஈஸியாக ஓட்டலாம். அப்போ நான் எங்களுடைய ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா முதல்ல உங்களோட பயத்தை எடுத்துகிட்டு புரிதல் கொண்டாடு தான். அதை இன்றைக்கி நிறைய சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். அடுத்தடுத்த கிளாஸ்லேயும் நம்ம இதை சிறப்பாக செஞ்சு 8வது நாள் அவங்க இண்டிவிஜுவலாக இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணும்னு ஆசைப்பட்றோம். அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விதைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து டிராஃபிக்கில் ஓட்டும்போது இன்னும் நல்லா பெட்டராக அவங்களுக்கு புரிஞ்சு பொறுமையாக ஓட்டாமல் சென்னையோட சிட்டி டிராஃபிக் என்ன ஸ்பீடு வேணுமோ அதில் அழகாக ஓட்டுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி.